பருவமழையை முன்னிட்டு போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். நிச்சயமாக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த பகுதி நோயால் பாதிக்கப்பட்டாலும் அது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழகத்தில் நிச்சயமாக டெங்கு காய்ச்சல் இருக்கிறது, அதை நாம் மறைக்க முடியாது. அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நானே பொன்னேரி மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன், திருத்தணி மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன். அங்கே ஒரே படுக்கையில் 2 பேர் கூட படுக்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு பெண் காய்ச்சலினால் இறந்திருக்கிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாட்டில் தூய்மையான பாரத திட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே மோடி அவர்கள் சொன்னது, தூய்மை இல்லாததால் ஒரு வருடத்திற்கு 60,000 கோடி ரூபாய் இதை போல காய்ச்சலினாலும் சிகிச்சைக்காகவும் செலவிடப்படுகிறது. நாம் இந்த தூய்மையான திட்டத்தை சரியாக செயல்படுத்தினால் 60,000 கோடி ரூபாய் மிச்சமாகும். உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் பலத்தை நிரூபிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். பயிற்சி முகாம்கள் நடத்தி இருக்கிறோம். நாளைய தினம் மண்டல அளவிற்கு சுற்றுப்பயணம் செய்பவர்களுக்கான பயிற்சி முகாம்கள் 300 பேர் கலந்து கொள்கிறார்கள். விருப்ப மனுக்கள் வாங்க இருக்கிறோம். விருப்ப மனுக்கள் அச்சிடப்பட்டு ஏற்கனவே எல்லா மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கும் அனுப்பப்பட்டு விட்டது. அந்த விருப்ப மனுக்கள் 21, 22, 23, 24 தேதிகளில் நிச்சயமாக வழங்கப்பட்டு அதன் மூலம் யாரெல்லாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மனுக்கள் பெறப்பட இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் தேசிய கட்சிகள் நிச்சயமாக தமிழகத்தில் காலூன்ற வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய கட்சிகள் தமிழகத்தில் காலூன்ற வேண்டும். அதற்கு உள்ளாட்சி தேர்தல் வழிவகை செய்ய வேண்டும் என்பது எங்களது ஆவல். நன்றி மேடம். தமிழகத்தில் சிக்கன் குனியா மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆயத்தமாகி வருவதாக பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் மணிகண்டன்.